எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம சபா ஹெர்ப்ஸ் சேனலில் தென்னங்கன்று நடவு செய்கிறத பற்றி முழுமையாக அன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென்னங்கன்று நடுறதுக்கு நம்ம குழி எடுக்கணும். குழி எடுக்கிறதுக்கு எவ்வளவு இடைவெளியில் விட போகிறோம் அப்படிங்கிறத திட்டமிட்டு நம்ம குழி எடுக்கணும். ஒரு தென்னை மரத்தோட மட்டையும் இன்னொரு தென்னை மரத்தோட மட்டையும் ஒட்டாத அளவுக்கு இருக்கணும். அணில் தாவாத 1000 மரங்கள் வைத்திருப்பவன் அரசனுக்கு இணையானவன் அப்படின்னு சொல்லி பழமொழி சொல்லுவாங்க. ஆனால் இன்றைய சூழலில் அது ஒத்து வருமானு தெரியல. 20 அடியிலிருந்து 40 அடி வரைக்கும் இடைவெளி விடுறாங்க. ஒரு சரியான இடைவெளி அப்படின்னம்னா 32 அடி விடலாம். நம்ம 25 அடி இடைவெளி விட்டு அளவெடுக்கிறோம். பொதுவாக வீரிய ஒட்டு ரகங்கள் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் 10 அடிக்கு ஒரு மரம், 15 அடிக்கு ஒரு மரம் கூட நடுவாங்க. நம்மளது எல்லாமே முழுக்க நாட்டு ரகம் தான், நெட்டை ரகம். அதனால் இதுக்கு நாங்கள் 25 அடி இடைவெளி விட்டுருக்கோம். நானும் அப்பாவும் அளவெடுக்கலான்ட்டு டேப் எடுத்து சரியாக அளவெடுத்து அதில் மண்வெட்டியில் மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஜேசிபியை வச்சு குழி பறிக்கலாம் அப்படிங்கிறக்காக மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 25 அடி இடைவெளி விட்டுருக்கோம். நம்ம தோட்டத்தில் எவ்வளோ இடைவெளியில் இருக்க மரம்லாம் நல்லா காய்க்குதுன்னு பார்த்தம்போது 25 அடி இடைவெளியில் இருக்க மரம் நல்லா காய்ச்சிருக்கு. 30 அடி 32 அடி இருக்க மரம்லாம் அதை விட நல்லாவே காய்ச்சிருக்கு. நம்ம தோப்பா போடும்போது ரொம்ப இடைவெளி அதிகமாக இருக்குமே அப்படிங்கிறதுனால 25 அடி இடைவெளியில் நட்டிருக்கோம். அப்பா கூட சொன்னார் 20 அடி 22 அடியில் வச்சா போதும் அப்படின்னு. நம்ம தோட்டத்தில் 20 அடியில் வச்ச மரங்களும் இருக்குது. அதெல்லாமே பந்தை போட்டது மாதிரி ரொம்ப வேகமாக மரம் மேலே ஓடிருச்சு. சீக்கிரமாக வளர்கிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம இந்த தடவை 25 அடி வச்சுருக்கோம். ஜேசிபியில் தாங்க குழி எடுத்தோம். 2க்கு 2 அடி எடுக்கணும். ஆனால் ஜேசிபியில் 2 பக்கெட் அளவுக்கு எடுத்திருந்தோம். ஜேசிபி கூப்பிடங்காட்டியும் ஒரு வாரம் முழுக்க அதுக்கு பின்னாடியே ஓடுற மாதிரி இருந்துச்சு. வழக்கமாக நமக்கு குழி எடுக்கிறவங்க வேலை பார்க்குறவங்க வரல. அதனால வேறொரு வண்டி புதுசாக கூப்பிட்ருந்தோம். ரொம்ப நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லாவே வேலை செஞ்சாங்க. அதனால் 2 அடி குழி ஆழம்ங்கிறது 2 அடி 2.5 அடி பக்கம் இருந்துச்சு. ஆனால் அகலம்ங்கிறது 4 அடிக்கு பக்கமாகவே இருந்துச்சு. சரி, எந்த அளவுக்கு மண்ணை நம்ம லூஸ் பண்ணி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கன்று நல்லா ஆரோக்கியமாக வேர் விடும் அப்படிங்கிறதுனால நம்ம அவங்க விருப்பப்படியே விட்டுட்டோம். மேல் மண்ணை பக்கத்தில் போட்டுட்டு அடி மண்ணை வெளியே போட்டாங்க. மண்ணை நல்லா லூஸ் பண்ணி விட்டுட்டாங்க. இந்த லூஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமே இந்த குழிகள்லாம் என்ன செஞ்சோம்னா நல்லா காய விட்டுட்டோம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் கன்று நடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஜேசிபியில் குழி எடுத்துக்கிட்டு இருக்காங்க தென்னங்கன்று நடுறதுக்கு. இது எப்படின்னாக்கும் வீட்டிலேருந்து ஒரு 10 அடி 12 அடி இடைவெளிக்குள்ளே தான் இருக்கும். எல்லோரும் கூட சொன்னாங்க வீட்டுக்கு ரொம்ப பக்கமாக வைக்கிறீங்க, கொஞ்சம் தள்ளி நடுங்க அப்படின்னு. இது சல்லி வேர் பயிர் தாங்க. மரம்னா நம்ம வேப்ப மரம் மாதிரி பெரிய மரங்கள் ஆணி வேர் உள்ளதுன்னா வீட்டுக்கு பக்கத்தில் வைக்கிறது யோசிக்கணும். ஆனால் நம்மளது தென்னை மரம் பொதுவாக சல்லி வேர். கேரளாவிலலாம் வீட்டுக்கு பக்கத்துலேயே ரொம்ப நெருக்கமாகலாம் மரங்கள் இருக்கும். அதனால் நம்ம நம்பி தைரியமாக வச்சுருக்கோம். அடுத்து வாங்க கண் எப்படி எடுக்கிறதுன்றதை பார்க்கலாம். பாத்தி போட்டிருக்கோம். அதில் விதை நெத்து போட்டு அதை முளைக்க வச்சுருக்கோம். பாரம்பரியமான முறை தான். அந்த கண்ணை பிடிச்சி கடப்பாறையில் தூக்கிறதுக்கு பதிலாக கடப்பாறையில் பக்கத்தில் ஒரு மரக்கட்டையை வச்சு நெம்புகோல் தத்துவத்தை வச்சு தூக்கினோம்னா டக்குன்னு மேலே வந்துடும். கண் சேதாரம் ஆகாது. பொதுவாக சேதாரம் ஆகாது. இருந்தாலும் இலகுவாக எடுக்கிறக்காக நம்ம நெம்புகோல் தத்துவத்தை தான் பயன்படுத்துகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் கண்ணை எப்படி நம்ம சேதாரம் இல்லாமல் அழகாக எடுக்கிறது அப்படின்னு. இந்த கன்றுகள் எல்லாமே 2 தோகை வந்ததுலேருந்தே நம்ம நட ஆரம்பிக்கலாம். ஆனால் இந்த தடவை பருவமழை இந்த கோடை மழையில் கொஞ்சம் தாமதமானதுனால குழி எடுக்க லேட் ஆயிடுச்சு. குழியை காய விட்டுட்டு அதுக்கடுத்து நடுறதுனால கண்ணு தோகையெல்லாம் 6 தோகைக்கு பக்கம் இருந்துச்சு. ஆனால் இதுவுமே நடக்கூடிய பருவம்தான். 2 தோகையிலேருந்து 6 தோகை, சில இடங்களில் 8 தோகை உள்ள கன்றுகள்லாம் கூட வச்சுருப்பாங்க. ஒரு ஆள் உயரத்துக்குள்ள கன்றுகள்லாம் கூட இருக்கும். சில இதில் பார்க்க முடியுது. நம்ம 2 தோகையிலேருந்து 6 தோகை வரைக்கும் இருக்கக்கூடிய கன்றுகளை நடுறோம். குழி நல்லா காஞ்சிருச்சுங்க. டிராக்டர் உழவு ஓட்டிக்கிட்டே இருந்தாங்க. குழி எடுத்து நல்லா காஞ்சது. இந்த வயலை மட்டும் சரி நம்ம ஜேசிபியெல்லாம் வேலை முடிக்கட்டுன்றதுனால உழவு ஓட்டலை. ஏன்னா உழவு ஓட்டி இருந்தாலும் ஜேசிபி மண் போட்டு அழுத்திடும் அப்படிங்கிறக்காக இந்த ஒரு 3 வயலை மட்டும் உழவு ஓட்டாமல் விட்டுட்டோம். ஏன்னா அது களிமண் பூமி. களிமண் அடித்ததுனால இந்த 3 வயலை மட்டும் நம்ம உழவு ஓட்டலை. ஏன்னா பாருங்களேன், உழவு ஓட்டாததே ஜேசிபி முன்னையும் பின்னையும் போய் எப்படி இருக்குன்னு. புதுசாக ஒரு வரப்பு எடுத்திருந்தோம் அந்த இடத்துல. அதனால் ஒரு மேட்டை தள்ளி இன்னொரு மேட்லேருந்து பள்ளத்துக்கு தள்ளி கொண்டு போனதுனால ஜேசிபி முன்னும் பின்னும் போய் வந்திருக்கோம். அதனால் இந்த இடம் உழவே ஓட்டல. ஆனால் பாருங்கள்
அப்படியே கட்டாந்தர மாதிரி ஆயிடுச்சு. கன்றுகள் குழியெல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மண்ணுகள்லாம் இழுத்து விட்டு நடுறோம். நீங்கள் எல்லாருமே நினைப்பீங்க, அடி உரமாக என்ன போட்டிருக்கீங்க, என்ன எருவு போட்டிருக்கீங்க, இலைதழை, சருகு, குப்பை அது மாதிரி எதுவும் போட்டு நட்டால் நல்லா இருக்கணும். உண்மைதாங்க, எல்லாருமே அப்படி தான் செய்வாங்க. நம்ம வந்து வேறு ஒரு முறையை நோக்கி போகிறோங்க. உழவில்லா வேளாண்மையை நோக்கி போகணுங்கிறதான் நம்மளோட இலக்கு. அதனோட சிறு முயற்சியாக தான் நம்ம மரங்களுக்கு எந்த உரமுமே போடுறதில்ல, குறிப்பாக சொல்லணுன்னா. ஏன்னா நம்மளை அது நம்பி இருக்க வேண்டாம், அதைத்தான் நம்ம நம்பி இருக்கணும். அப்படிங்கிறபோது அதனால் என்ன விளைச்சல் வருமோ அதை பார்த்துக்கலாம். நாட்டுக்கோழிகள் எப்படி அது தன்னைத்தாங்களே பாதுகாத்துக்குது, அதே மாதிரி இந்த நாட்டு மரங்களும் தங்களை தாங்களே பாதுகாக்கட்டுங்கிற நம்பிக்கையில் நாங்கள் செய்கிறோம். இதை எந்த தைரியத்தில் செய்கிறீங்கன்னு எல்லோரும் நினைப்பீங்க. நம்ம வயலில் ரசாயன உரங்களை நம்ம மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து கொட்டுறது கிடையாது. அது அந்த ஒரு தைரியம் தான். வயலில் நிறைய மண்புழுக்கள் இருக்குது. அந்த ஒரே தைரியத்தினால தான் அடி உரம் போடுறதில்ல. இந்த கன்றுகளுக்கு மட்டும்தான் அடி உரம் போடலை அப்படின்னோம்னா, நம்ம தோப்பில் இருக்க எந்த தென்னை மரத்துக்குமே நம்ம அடி உரம் போட்டு நடலை. எல்லாமே சீரான வளர்ச்சி தான். அடி உரம் போட்டோம்னா உடனே நல்லா வளர்ச்சி கொடுக்கும். நம்ம அதை விரும்பலை, சீரான முறையில் அதனுடைய இயல்பில் வரட்டும் அப்படிங்கிறதான் நம்ம நோக்கம். அதனால நம்ம குழியை மட்டும் நல்லா காய விட்டு அந்த புழுதியை இழுத்து உள்ளே தள்ளிட்டு அப்படியே கன்றுகளை நட்டு வச்சுருக்கோங்க. அடி உரம் போடலை. ஆனால் நீங்களும் அடி உரம் போடாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்கள் விருப்பப்படி நீங்கள் அடி உரம் கிடச்சிச்சின்னா போட்டுக்கோங்க. ஏன்னா இன்றைய காலகட்டங்களில் நல்ல தரமான எரு கிடைக்க மாட்டேங்குது. எல்லாமே கலப்பின பசுக்களை தான் வச்சுருக்கோம். அதனால் நம்ம அந்த மண்ணவே எருவாக மாற்றுறதுக்கான முயற்சியில் தான் இருக்கோம். நம்ம தோப்புக்குமே குப்பை அடித்து 5 வருஷம் இருக்குங்க. அது 2019 மேலே குப்பை அடித்தது. அதுக்கடுத்து அடிக்கவே இல்லை, தண்ணி மட்டும் தான் பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். அதில் வரக்கூடிய களைச்செடிகளே அதுக்கு வந்து உரமாக மாறிக்கிட்டு இருக்கு. அதனால தான் அந்த தைரியத்தில் தான் நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம். ரெண்டாவது, இந்த கன்றுகளை இப்படியே விட்டுற மாட்டோம். இதுக்கு ஊடு பயிர் செய்வோம். கடலை, எள் இதெல்லாம் விதைக்குவோம். மற்ற தட்டாம்பயிறு விதைக்குவோம். வயல் ஓய்வாக இருக்கும்போது கொழிஞ்சி, சணப்பை இதெல்லாம் விதைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குங்க. விதை வழக்கம் போல் வாங்கி வச்சுருக்கோம். ஊடு பயிர் செய்யாமல் நம்ம அடி உரம் போடாமல் நடக்கூடாது. இப்போ நம்ம ஊடு பயிர் செய்யும்போது அதுக்கு நம்ம வந்து இயற்கை இடுபொருட்கள் கொடுப்போம். தண்ணீர் மூலமாக வந்து மீன் அமிலம் கரைச்சி கொடுப்போம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா WDCன்னு சொல்லுவோம், வேஸ்ட் டீகம்போசர். அது தண்ணியிலையும் கொடுப்போம், ஸ்ப்ரேயும் அடிப்போம். அதுக்கடுத்து சொல்லணும் அப்படின்னோம்னாக்கும் இந்த கரைசல் கொடுப்போம். நம்ம போட்டிருக்க கடலை செடியிலேருந்து அந்த கடலை கொடிகளை நம்ம எப்பயுமே எடுக்கவே முடியல. ஏன்னா அப்பப்போ மழை வந்துடும். 2-3 தடவை கடலை போட்டிருந்தோம். கடலை ஆயும் போதே மழை வந்துடும். அதனால் கடலை கொடியெல்லாம் அழுகிரும். அதை மண்ணிலே பரப்பி விட்ருவோம். அதுக்கடுத்து தட்டாம்பயிறு போன தடவை மொச்சை எல்லாம் விதைச்சிருந்தோம். அதையுமே அப்படியே மாடுகளை மேய விடுவோம். மேய்ஞ்சிட்டு அங்கேயே இரவு முழுவதும் இதிலே படுத்துருக்கோம். அப்போ சாணி, கோமியம் எல்லாமே கிடைக்கும். அதனால நமக்கு தனியாக இடுபொருள்கள் எதுவுமே தேவைப்படலை. இந்த ஆண்டு தோட்டக்கலைத்துறையிலேருந்து மானிய விலையில் இயற்கை உரங்கள் நிறையா கொடுத்துருக்காங்க. அதையும் வாங்கி வச்சுருக்கோம். அதனால நம்ம வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தென்னங்கன்று எளிய முறையில் பதியம் போடுவது எப்படி அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதை பாருங்கள். நன்றி.